ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கௌதம். வெல்கம் டு அவர் ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஜிகேனாலே எல்லோரும் மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதை ஈஸி வேல ட்ரிக்ஸோடு எப்படி படிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது ரயில்வேல மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கப்படக்கூடிய ஒரு டாப்பிக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இன் இந்தியா. யுனெஸ்கோன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. யுனெஸ்கோவோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு 1983. 1983னதே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடியது இந்தியா வேர்ல்டு கப் ஜெயித்த இயர். வேர்ல்டு கப் ஜெயிச்சதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்புன்றது யூபி, உத்தரப்பிரதேசனாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஆக்ரா, இன்னொன்று தாஜ்மஹால். ஸோ 2 பிளேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கப்பு ஜெயிச்சாச்சு. கப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுவோம், கடவுள் முன்னாடி போய் வச்சு வழிவிடுவோம். கடவுளே அஜித்தே அப்படின்றது தான் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. அது எல்லோரும் கொண்டு போய் வழிபடுறதுனால எல்லோரா கேவ்ஸு மகாராஷ்டிரா, அஜந்தா கேவ்ஸ் மகாராஷ்டிரா, முக்கியமான விஷயம் முடிஞ்சது. அடுத்து 1984. ஃபஸ்ட்டு நார்த்தில் வச்சு மட்டும் வேர்ல்டு கப் வச்சு கும்பிட்டா போதுமா, சவுத்துக்கும் கொண்டு வந்தாகணும் இல்லையா? சவுத்துக்கு கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க, ஒடிசா வர்றப்போ சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுறாங்க. சன் டெம்பிள் ஒடிசா முடிஞ்சது. அடுத்து கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம சென்னையில் வைக்கிறாங்க. மகாபலிபுரம், சென்னை, தமிழ்நாடு. ஸோ ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு 1985. நார்த்துக்கும் கொண்டு போயாச்சு, சவுத்துக்கும் கொண்டு போயாச்சு. அடுத்து ஈஸ்ட்டுக்கும் கொண்டு போகணும் இல்லையா? ஈஸ்ட்டில் கொண்டு போய் காசி விஸ்வநாதர் காலடியில் வச்சு மனசு தீர கும்பிடுறாங்க. மனஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி அசாம், அது முடிஞ்சது. காலடியில் வச்சு கும்பிடுறாங்க. காலடியில் வச்சு கும்பிட்றப்போ நிறைய மண் எங்கே அதிகமாக இருக்கும், ராஜஸ்தான். ஸோ கலிடியோ நேஷ்னல் பார்க் ராஜஸ்தான். அடுத்து காசி விஸ்வநாதர்னு நான் சொல்லியிருந்தேன், காசிரங்கா நேஷ்னல் பார்க் அசாம் முடிஞ்சது. அடுத்து 1986. கோயிலேருந்து நெக்ஸ்ட்டு சர்ச்சுக்கு போகிறோம். அப்போது மேலேருந்து ஒருத்தன் குண்டா இறங்கி வாரான். அவனை அம்பி பல்லாரி மாதிரி இருக்கடா அப்படின்னு எல்லாரும் கலாய்க்கிறாங்க. அவன் அப்போ எல்லார் மத்தியில் இருந்து கர்ஜிக்கிறான். ஸோ மத்தியிலேருந்து கர்ஜிக்கிறான். மத்திய பிரதேஷ் கஜ்ராஹோ. அம்பி பல்லாரி மாதிரி இருக்கடா, ஹம்பி பல்லாரி கர்நாடகா முடிஞ்சது. அடுத்து மேலேருந்து ஒருத்தன் ஃபேட்டாக இறங்கி வரான், குண்டாக இருக்கிறான்னு சொன்னோம். ஸோ ஃபத்தேபூர் சிக்ரி, ஆக்ரா முடிஞ்சது. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோம், சர்ச்சு கோவா. ஸோ இந்த ட்ரிக்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1987. 7 நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது பலமான மனிதர்கள். தோனி, ரொனால்டோ இவங்களோட ஜெர்சி நம்பர் எல்லாமே 7 தான். அதே மாதிரி ஒரு பெரிய அரசர், சோழ அரசர். அந்த சோழ அரசர் ஒரு கல்லில் யானையை கட்டி போட்டிருக்காரு. அந்த கல் எப்படி இருக்குன்னா கருமையான கல். அதை பார்க்குறதுக்கு அழகான பெண்கள் வராங்க. ஸோ சுந்தர் அப்படின்னா அழகு, பெண்கள் வராங்க. வெஸ்ட் பெங்கால், சுந்தர்பான்ஸ் வெஸ்ட் பெங்கால் முடிஞ்சது. கருப்பான கல்லுன்னு சொன்னேன், பட்டடக்கல் கர்நாடகா முடிஞ்சது. சோழர் நம்மளுக்கே தெரியும், தமிழ்நாடு. அந்த எலிஃபண்ட்டு பெரிய எலிஃபண்ட்டாக இருக்குது. ஸோ மகாராஷ்டிரா. ஸோ 1987 கம்ப்ளீட் பண்ணி. நெக்ஸ்ட்டு 1988. ஸோ ஃபைட்டு யார் யாருக்கு, நந்தாக்கும் தேவிக்கும் ஃபைட் நடக்குது. எதனால் ஃபைட் நடக்குது, 2 பேருமே கோவப்பட்டாங்க, காண்டாயிட்டாங்க. ஸோ நந்தா தேவி வேலி நேஷ்னல் பார்க், உத்தரகாண்ட். 1988 கம்ப்ளீட்டடு. அடுத்து 1989. இப்போ 2 பேர் கோவத்தில் எவ்வளோ தூரத்துக்கு இருந்ததுனால அவங்கள பீஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்காக புத்தா இங்கே இந்தியா நடுவில் மத்தியில் வச்சு நம்ம அவங்களுக்கு சாந்தம் பண்ணுறாங்க. அடுத்த இயர் 1993. 1993நாலே நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சது. ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னது, நம்மளுக்கு இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி டெல்லியில் என்ன இருக்குது அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன், ஹுமாயூன்ஸ் டோம் அதுவும் டெல்லியில் தான் இருக்குது. குதுப்பினார் அதுவும் டெல்லியில் தான் இருக்குது. ஸோ HQ டெல்லி 1993 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு 1999. இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பெஷலாக 999 வருது. ஸோ நம்ம படிக்கிறதும் ரயில்வேக்காக. மவுண்டெயின் ரயில்வே
ஆஃப் டார்ஜிலிங், கல்கா, சிம்லா அண்டு நீலகிரி. ரயில்வே 999, அதனால இது ஸ்பெஷல் நம்பருன்றதுனால இது ரயில்வேக்காக கொடுத்துட்டாங்க. 1999 முடிஞ்சது. நெக்ஸ்ட் இயர்னு பார்க்க போனால் 2002 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டூனா நம்மளுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ட்வைஸு. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொல்லுவோம், பை, பீகார். ஸோ பீகார் இங்கே வந்துருச்சு. மகபோதி டெம்பிள், பீகார். இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஞாபகமாகவும் வச்சுக்கலாம். போதி தர்மரா சூர்யா படத்தில் நடிக்கிறப்ப டபுள் ஆக்டாக நடிச்சிருப்பார். மகபோதி, பீகார் டபுளு, மேலேயும் 2002, அங்கேயும் 2ன்னு வந்துடுது. அங்கேயும் ஸோ 2002 கம்ப்ளீட்டட். அடுத்து 2003 நெக்ஸ்ட் இயர் வாங்க. இந்த இடத்துல 3ன்னு வருதா? ஸோ பீம், பெட், கா, மூணு நேம் மாதிரி வருது. 3ன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா பெட்டுன்னு வரும். பெட்டிங் வந்து இந்தியாவில் வந்து சென்ட்ரல் பிளேஸில் வச்சு தான் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சு 2003 நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2004 அப்படின்றது 4 எழுத்து. சேட், CHAT, சேட்டுக்கும் 4 எழுத்து. அதே மாதிரி இங்கே சேட் பண்ணுறாங்க யார் அப்படின்னா, ஒரு சாம்பியன் சேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சாம்பியன் அப்படின்னோடனே இந்தியாவில் சாம்பியன் யார்? இப்போதைக்கு மோடி தான் சாம்பியன் மாதிரி இருந்துகிட்ருக்காரு. ஸோ சம்பானர் பவகார் ஆர்கியாலஜிக்கல் பார்க்கு, குஜராத்து. சத்ரபதி, இந்த சேட்டுன்றதுனால சத்ரபதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்ரபதி சிவாஜி எங்கே இருக்குது? டெர்மினஸ் எங்கே இருக்குதுன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. 2004 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு 2007 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு ஸ்பெஷலான நம்பர்னு. அதே மாதிரி அந்த 7 பலமான மனிதர்கள்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த இடத்துல அவங்க இரத்த கொதிப்போடு செயல்படுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெட் ஃபோர்ட்டு, ரத்தம், ரெட் ஃபோர்ட்டு, டெல்லி. அவங்க தலைமையான இடத்துல இருக்காங்க, டெல்லி. சிம்பிளாக சொல்ல போனால் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு 2010. இங்கே 2010, இங்கே ஜான் மேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2010 ஜான் மேன், ஜந்தர் மந்தர், டெல்லி. 2010 கம்ப்ளீட்டட். அடுத்து 2012 நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு முக்கியமான ஆளோட பிறந்தநாள். அப்போ எல்லாருமே அந்த இடத்துல போய் அவர் வீட்டு வாசலில் நிற்பாங்க. கேட்டு முன்னாடி வாசலில் நிற்பாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் தான். கேட்டில் நிற்பாங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸ், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா. 2012 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு 2013 ராஜா ஒருத்தரை கொலை பண்ண போகிறாரு. ராஜா கில்லுன்றத ஹில். ஸோ கொலை பண்ண போகிறாரு. 2013 முடிச்சிட்டோம். அடுத்து 2014 அவர் கொலை பண்ண வந்ததுக்கு அப்போது ராணி ஒரு ரெண்டு பேரோட சேர்ந்து நின்று ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அப்போது ராணிக்கு வாவு ரெண்டு பேர், ஹிம். ஸோ ஹிமாலயன் நேஷ்னல் பார்க், ஹிமாச்சல் வந்துருச்சு. ராணி ராத்திரி பகலாக இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ராத், குஜராத்து. 2014 கம்ப்ளீட்டட். அடுத்து 2016 அப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ராஜா வந்து அந்த சண்டை வேண்டாம், என்னை விட்டுருங்க, நான் சிக்கிட்டேன் அப்படின்னு கெஞ்சுறாரு. இந்த நாளில் என்னை விட்டுருங்க, இந்த ஹவரில் என்னை விட்டுருங்கன்னு அளவுக்கு கெஞ்சுறாரு. ஸோ கெஞ்சுறாரு. கஞ்சன்ஜங்கா நேஷ்னல் பார்க்கு சிக்கிட்டேன்னு ஒத்துக்கிறாரு, சிக்கிம். அப்போது அடுத்து அந்த ராஜா பேரை கார்பாய்சியர்னு வச்சுக்கோங்க. கார்பாய்சியர் சண்டை வேணான்னு சண்டிகர். அப்போது இந்த நாளில் இந்த ஹவர்லன்னு சொன்னேன், நாளந்தா பீகார். ஸோ இது நெக்ஸ்ட்டு 2017. 7 ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸ்பெஷலான நம்பரு. 7ன்றது ஸ்பெஷலான நம்பர். ஸோ ஹிஸ்டாரிக் சிட்டின்றது ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கும். ஸோ அகமதாபாத் ஏன் முக்கியமான சிட்டின்னா, மோடியோட ஸ்டேட்டோட கேபிட்டல், குஜராத்தோட கேபிட்டல் அகமதாபாத். 2017 ஹிஸ்டாரிக் சிட்டி அகமதாபாத் கம்ப்ளீட்டட். அடுத்து 2018 ஒரே ஒரு 8ன்னு வருது. 8ன்றத ஆர்ட் மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ விக்டோரி, கோத்திக் அண்டு ஆர்ட் டெக்கோ அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை. அது எதில் போடுறோம் நம்ம 8 பைக்கில். ஸோ மும்பை ஆர்ட் 2018 அது முடிஞ்சது. அடுத்து 2019 எண்டில் தான் நம்ம எல்லாத்தையுமே கொரோனா ஜெயிச்சுட்டு போச்சு. 2019 ஜெய்ப்பூர்னாலே நம்மளுக்கு தெரியும் பிங்க் சிட்டி. அடுத்து 2 வருஷம் நம்மளால் வெளியே வர முடியல. 2021 வாரோம் வெளியே. அப்போது 2 ஃப்ரெண்டு இதே மாதிரி வெளியே வராங்க. ஒருத்தன் பேர் காக்காட்டியா, இன்னொருத்தன் பேர் ருத்ரேஸ்வரா. அவங்க 2 பேரும் பேசிகிட்டே வராங்க. எப்படி வராங்கன்னா தோளில் கை போட்டு குஜாலா பேசிட்டு வராங்க. ஸோ காக்காட்டியா ருத்ரேஸ்வரா பேசிகிட்டே தெலுங்கானா. காக்காட்டியா ருத்ரேஸ்வரா டெம்பிள் தெலுங்கானா முடிஞ்சது.
தோளில் கை போட்டு குஜலா வராங்க. தொலைவீரா குஜராத்து கம்ப்ளீட்டடு. அப்புறம் 2023. அப்புறம் 2023நாலே நம்ம நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வர்றது இப்போதைக்கு என்ன அப்படின்னா, இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மொத்தம் எல்லாத்தையுமே சாந்தம் அடைகிற மாதிரி ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு போனாங்க, சைலண்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ சாந்தி நிகேதன், அது வெஸ்ட் பெங்கால். அந்த ஜெயிச்சுட்டு பல மனிதர்களோட காரில் சுற்றி போனாங்க. ஸோ மேன் பல மனிதர்களோட மேனந்தபுரா அப்புறம் காரில் சுற்றி போனாங்கன்றதுனால கர்நாடகா அந்த இடங்கள் பார்த்துக்கோங்க. பெலூர், ஹாலிபேட் இதெல்லாம் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டு 2024 இதோட நம்மளுக்கு முடியுது. ஸோ இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை நம்ம வந்து சாம்பலை போட்டு கீழே மூடி வச்சு புதைச்சி முடிக்கிறோம், மொய் வச்சு முடிக்கிறோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பரியல் அசம், சாம்பலை மொய் வச்சு மொய்டம். ஸோ 2024 கம்ப்ளீட்டட். இதோட முடிஞ்சது. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸ் நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக்.